ஹாய் ஹலோ டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் இதய துடிப்பு நீ அப்படிங்கிற ஒரு ஜீக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட். அண்ட் அந்த பர்த்டே ரிக்வெஸ்ட் கேட்டவங்க பேர் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, ஹாப்பி பர்த்டே. அண்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் நான் காடுக்கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகேடா, இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வளவலான்னு பேசாமல் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்க்கலாம். நம்ம ஜிமினுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. ஜிமின் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கிறான். அண்ட் அவன் படிப்பு செலவுக்காக அவன் ஒரு கஃபேல ஒர்க் பண்ணி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம அப்படியே ஜேகே சைடு வந்தோன்னா அவன் சிஓலே நம்பர் 1 கம்பெனியோடைய சிஓ. நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்டு சுகா. அண்ட் நம்ம சுகா அவனோட ஃப்ரெண்டு அவன் கூட ஒர்க் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டு டே. ஓகே மேடம், அவனுமே தேர்ட் இயர் தான் படிக்கிறான். பட் நம்ம டேக்கு அம்மா அப்பா 2 பேருமே உண்டு. பட் இருந்தாலும் ஜிமின் தனியாக ஒர்க் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கூட டேயுமே கஃபேல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இவ்வளோ தான் இவங்களோட இன்ட்ரோ. வாங்கடா வளவலான்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு பெரிய கம்பெனியை தான் காட்டுறோம். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு ஃபைலை கூட உங்களால் ஒழுங்காக பார்க்க முடியாதா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துட்ருக்கிறேன், எத்தனை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அப்படியே விட்டு அடிக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த பையன் பார்த்துட்டு, சாரி சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னானே. அது சொல்லாதுங்க, திருத்தி எடுத்துருவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கோவமாக அப்படியே வெளியே அனுப்பி விட்றாரு. இப்போ அவனை அப்படியே பார்த்துட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே ஜேகேயோட அப்பா தான் அப்படியே உள்ளே வர்றாரு. இப்போ பார்த்துட்டு, ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற? சும்மா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லா ஃபைல்லையும் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டென்ஷனாக பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, டயானா அப்படின்னு சொன்னானே. இப்போ டயானா ஓடி வரா. சார், மீட்டிங்க்கு தேவையானலாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சார். பட் இருந்தாலும் அப்படின்னு சொன்னானே. என்ன? இல்லை சார், 2 மணிக்கு ஒரு புது மீட்டிங் வந்துருக்குது. நான் உங்ககிட்ட பேசி பார்த்தேன். இல்லை, நீங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்போ என்ன திடீர்னாலே மீட்டிங்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டேன். அவங்க என்னடானா ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், பட் அவங்க கேட்குற மாதிரி இல்லை சார் அப்படின்னு சொன்னேண்ணா. கோட் அவங்க என்ன கம்பெனி சார்? இந்த கம்பெனி சார், அவங்க 1 மாதமாகவே கேட்டுட்ருக்குறாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே. ஓகே, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே டயானா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அப்படியே கையில் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே காதில் வச்சிட்டேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு மீட்டிங்காக உங்களுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க தெரியாதா? இல்லை சார், அமெரிக்காலேருந்து இப்போ தான் சார் வந்திருக்கிறாரு. அவர் தான் இப்போ உடனே ஜேகே பார்க்கணுன்னு சொன்னார். அதனால தான் சார் நான் 2 மணிக்கு மீட்டிங்க்கு போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. ஓ காட், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சரி, உங்கள் சார் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பார்? அது 1 வீக் தான் சார் இருப்பார். ஓகே, நாளைக்கு பார்க்க முடியுமா? இல்லை சார், நாளைக்கு பார்க்க முடியாது. நாளை கழிச்சு அது சார்கிட்ட கேட்டுட்டு சொல்லவா சார் அப்படின்னு சொன்னேன். சீக்கிரம் கேட்டு சொல்லுங்கள், எனக்கு டைம் இல்லை, மீட்டிங்கு டைம் ஆகுது அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அப்படியே ஓடி போய் கேட்குறாரு. அது ஓகே, 2 டேஸ் கழிச்சுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா. ஓகே சார், நம்ம 2 டேஸ் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஃபோன் கேட்டு ஒருத்தர், இப்படி உனக்கு பேசி வாங்க தெரியாது அப்படின்னு சொன்னேன்னா. சார், இவ்வளோ நாள் எவ்வளவோ கெஞ்ச பார்த்தேன் சார், அவங்க எதுவுமே சொல்ல, கெஞ்சக்கூடாது, கத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படி டென்ஷனே கிளம்புறான். சரி, கத்தாமல் இந்த வேலையினாலும் பாரு, பாவம் எல்லாரும் அப்படின்னு சொன்னானே. சரிடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே அங்கேருந்து போகிறான். நம்ம ஜேகேயோட கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா, செம்ம ரூடு. அவர் யாரை பார்த்தாலும் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவருக்கு அவரோட பார்க்குற வேலையில் எந்த வித மிஸ்டேக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருப்பார் ஜேகே. அவர் ஒரு சின்ன மிஸ்டேக்கை பார்த்தா கூட அவ்வளோ கோவப்படுவார். அதான் பயங்கரமாக கத்துவார். நம்ம சுகாவும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு, கத்தாதன்ட்டு. பட் கேட்கவே மாட்டார். பட் நம்ம சுகாவும் கெடுங்கிட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே விட்டுருப்பாரு. அண்ட் இப்படி தான் நம்ம ஜேகேயோட லைஃப் போகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே அப்படின்னு சொன்னேன்னா, சொல்லு சுகா. ஏன்டா ஹாஷா கத்துற? கொஞ்சம் பொறுமையாக தான் கத்தேன். சரி சொல்லு. இல்லை, நம்ம ஃப்ரெண்டு பீட்டர் அப்படின்னு சொன்னானே. இப்போ அவனுக்கு என்ன? அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குது, அதாவது பப்பில் ஒரு மீட்டிங் இருக்குது, வரியான்னு கேட்டான். அதுக்கு நம்ம 2 பேரும் தான் போகலாமே. சுகா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு அப்படிப்பட்டதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா? தெரியும்டா, பட் என்னோட துணைக்காவது கொஞ்சம் வாடா. இங்கே பாரு, நானும் வரமாட்டேன், நீயும் போகக்கூடாது. டே
நீ வரமாட்டேன்னு சொல்லு, என்ன போகக்கூடாது நீ சொல்லக்கூடாது, அது நான் முடிவு பண்ணிக்கணும். இங்கே பாரு, நானும் போக மாட்டேன், நீயும் போகக்கூடாது, எனக்கு நீங்கள் முக்கியமான வேலை இருக்குது, மரியாதையை கூடவா அப்படின்னு சொன்னேன். ஏன்டா பாடா படுத்துற, இங்கே பாரு சொன்னதுதான், மரியாதை என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவை அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. இப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜிமின் தான் அப்படியே இந்த டேபிள்லாம் தொடச்சி வச்சுட்ருக்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஐயோப்பா டே அந்த கேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னேன். அதை பேக் பண்ணி வச்சுட்டேன், அப்புறம் டேபிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், அப்புறம் தேவையான கப்ஸு அப்புறம் பிளேட் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். டேய் ஏன்டா ஏன் வேலையும் ஏன்டா நீ சேர்த்து பார்க்குற, அந்த கப்பு பிளேட்லாம் கழுவுறது என்னோட வேலை தானே, நீ எதுக்கு அதை பார்க்குற? இல்லைடா இது எனக்கு போர் அடிச்சு நானும் பார்த்தேன், அது கொஞ்சம் அழுக்காகவே இருந்துச்சா, அதான்டா நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேப் முறைக்கிறான். இல்லைடா அப்படின்னு சொன்னேன். உன்னை பொறுத்த அளவுக்கும் உன்னோட துணைக்காக நான் இங்கே இருக்கிறனால நான் வேலை பார்க்கக்கூடாது அதுதானே அப்படின்னு சொன்னேன். அது அப்படி ஒப்பனாலாம் சொல்லிட முடியாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம்னு வச்சுக்கோ. ஏன் இங்கே பாரு ஜிமன், நீயே எல்லா வேலையும் உன் பக்கம் இழுத்து போட்டுக்கணும்னு நினைக்காத, நான் வேலை பார்த்து சேலரி வாங்கிக்கிறேன் ஓகேவா, என்னோடய வேலையும் சேர்த்து நீ பார்த்து கஷ்டப்படாதடா அப்படின்னு சொன்னேன்னா. இதில் என்னடா கஷ்டம் இருக்குது, இங்கே பாரு அது இனிமேல் என் வேலையை செய்தான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ஓனர்கிட்ட மாட்டி விட்டுருவோன்னே அப்படின்னு சொன்னோன்னே. சரி செய்யலை, சரி ஓகே, நீ அந்த அமௌண்ட்டெல்லாம் எண்ணிட்டியா, அமௌண்ட்டெல்லாம் எண்ணி கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டல? அதை எழுதி வச்சுட்டேன். சரி ஓகே, அப்போது கடையை ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறம் ஓனர் திட்டிடுவார் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது அந்த கடைக்கு தான் கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே ஓடி எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாரு. நம்ம டேவ் அப்படியே கேஷ் கவுண்டரில் இருக்கிறாரு. அண்ட் நம்ம ஜிமின் தான் ஓடி ஒவ்வொன்றையாக அந்த கஃபே அண்ட் காஃபி டீ மில்க்கு இப்படி யார் என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு கொடுத்துட்ருக்கிறாரு. அண்ட் கூட இன்னொரு பையனுமே வேலை பார்ப்பான். அவன் என்னென்னா உள்ளே மேக் பண்ணுற வேலை, அதாவது காஃபி டீ கேப்பச்சினோ ஹார்லின்ஸ் பூஸ்ட்டு சாக்லேட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மேக் பண்ணி ஜிமின் கையில் கொடுப்பாரு. ஜிமின் அதை எடுத்து கொண்டு கொடுத்துட்டுப்பாரு. இதுதான் இவங்க 2 பேரும் இவங்க 3 பேருமே பார்க்குற வேலையாகவே இருக்கும். இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ஒரு 10 o'clock போல் ஆகுது. இப்போ அப்படியே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே டே போகலாமா அப்படின்னு சொன்னேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறாங்க. இப்போ டேயோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4-5 வீடு சேர்ந்தாப்புல இருக்குது. இப்போ அந்த வீட்டில் ஒரு வீட்டில் தான் இவன் ரெண்ட் கொடுத்து தங்கியிருக்கிறான். இப்போ அப்படியே அவன் வீட்டுக்கு போய்ட்டு எனக்கு ரொம்ப வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போய் உட்காந்துட்டு எப்போ தான் இந்த தனிமை நம்மளை விட்டு போகுமோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நம்ம நல்லா படித்து ஒரு நல்ல பெரிய கம்பெனிக்கு ஒர்க் போய் நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளோட லைஃப் நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டேன், அம்மா நீங்கள் மட்டும் என் கூட இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இதில் நிலமெல்லாம் வந்திருக்குமா அம்மா, அம்மா என்னை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே அழுறான். அவன் தைஸை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்குறான். இப்போ அப்படியே தூங்கவும் செஞ்சிடுறான், அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் மார்னிங் ஆகுது. நம்ம டே தான் காலையிலேயே தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா டேய் காலேஜுக்கு டைம் ஆகுதுடா, இது 8 மணிக்கேவா, 9 மணிக்கு தானடா காலேஜ், அது அது என்ன உன் ஆளை சைட் அடிக்கணுமா, எதுவும் தெரியல வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட கையை பிடிச்சி அப்படி தரன்னு எடுத்துகிட்டு வராங்க. இருற கதவு போட்டு வந்துடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே கிளம்பி அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம டே தான் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு டேய் போகலாமா அப்படின்னு சொன்னானே. டேய் என் ஆள் வர்றதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன்டா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே தான் வலிமேல் விழி வைத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு பர்சன் அப்படியே முன்ன ஸ்டாப் பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பைக்கு கிட்ட போகிறான். அதாவது அந்த பர்சன் இறங்கலை, அப்படியே பைக்கில் தான் உட்காந்துருக்குறாரு அண்ட் ஹெல்மெட் போட்டிருக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்டோன்னா என்னது போகலாமாவா, நான் வரல, அப்புறம் இது கூட என்ன பைக் எடுத்துகிட்டு வர சொன்னேன், அதை ஒன்று இன்னைக்கு பார்க்கணும் போல் இருந்துச்சா அதான் பைக் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். சரி அதை இங்கேயே இருக்கிறதுக்கு எதுக்கு, வா நான் கொண்டு காலேஜ்லேயே ஏதோ ட்ராப் பண்ணுறேன்
நான் வந்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டை யார் கூப்பிட்டு போவா அப்படின்னு சொன்னேன். இப்போவா அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே ஜிமின் வரியா அப்படின்னு சொன்னேன். இல்லைடா நான் வேணா பஸ்ஸில் வரேன் நீ போ. இல்லைடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜிமினோட கையை பிடிச்சதுக்கு அப்புறம் ஜிமினுக்கு என்ன சொல்லணும்னு தெரில. இப்போ அப்படியே டேய் ஏறி உட்காரான். டேய்க்கு பின்னாடி நம்ம ஜிமின் உட்காந்துருக்குறான். இப்போது அப்படியே அந்த பர்சனாக பேக் ஹக் பண்ண மாதிரி நம்ம டே அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ அப்படியே நேராக ஹாலேஜுக்கிட்ட தான் போகிறாங்க. இப்போ ஹாலேஜுக்கிட்ட வந்து ஒரு பெரிய பார்க் இருக்குது. அந்த பார்க்கு பார்த்துட்டு ஓகே உனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறது வரைக்கும் இந்த பார்க்குள்ளே போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொன்னேன். நிஜமாவா நீ தான் வரமாட்டியே நீ தான் காட்டு பூனையாச்சே அப்படின்னு சொன்னேன். அது வந்து வாரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்பி பார்த்தேன் அங்கே ஜிமின் தான் பார்த்துட்ருக்குறான். வாடா அப்படின்னு சொன்னேன். ஏய் நீ வேணா போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமினி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நம்ம டேக்கு வந்து ஜிமினை தவிர வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு கிடையாது. நம்ம ஜிமின் தான் நம்ம டேயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால எங்கே போனாலும் சரி நம்ம ஜிமினோட கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போயிடுவார். பட் ஜிமினுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாட்டாலுமே நம்ம டே கையை பிடிச்சி தர இழுத்துட்டு போயிடுவார். அண்ட் அதே மாதிரி தான் இழுத்துட்டு போகிறாரு. இப்போ அப்படியே போய் அப்படியே ஒரு ஸ்டூல் ஒரு பெஞ்சு மாதிரி இருக்குது. அதில் அங்கே போன உடனே சரிடா நான் இங்கே உட்காடுறேன் நீ போய் பேசிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் நேராக போகிறான். அந்த பைக்கில் இருந்தது வேறு யாரும் கிடையாது நம்ம சுகா தான். இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே 2 பேருமே அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் லவர்ஸ்குள்ளே என்னெல்லாம் பேசிப்பாங்க அந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் போகலன்னு வை இன்னும் ஃபோன் அடித்து கற்றுன்னு என்னை கத்த ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொன்னேன். சுகா இன்னொரு 10 நிமிஷம் இருந்துட்டு போ சுகா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாவும் ஜேட்டையும் இருந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. லைட்டாக ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணிட்டு சரி ஓகே பார்த்துருந்துக்கோ அண்ட் எப்போனாலும் கால் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். சரி நீ பார்த்துப்போ அப்புறம் பைக்கை கொண்டு இங்கே விட்டுட்டு நிற்காத அப்படின்னு சொன்னேன்னா 1 ஹவர் நான் நல்லாவே பைக் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமினை பார்த்துறேன். ஜிமின் போகலாமா போகலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அப்படியே காலேஜுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ இப்படி தான் இவங்களோட லைஃப்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்குது. இப்போ ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் தான் கஃபேல என்னென்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா அந்த சைடோடி போகும்போச்சுல ஓகே நம்ம இந்த மீட்டிங்கை வந்து இந்த கஃபேல கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ டயனா பார்த்துட்டு ஓகே சார் நான் இந்த கஃபேக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்கே அந்த மீட்டிங் பண்ணுவாங்கள்ல அவங்ககிட்டலாம் அப்படி கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி இந்த கஃபேல வந்துருங்க நம்ம ஜேகே சார் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜேகே உள்ளே போய் தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு சார் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் ஒரு கேப்பச்சினோ அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே உள்ளே போய் அவன் ஆர்டர் கொடுக்குறான் இப்படி கேப்பச்சினோ வேணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சுகாவுமே அந்த இடத்துக்கு வராத வந்துட்டு ஏண்டா மீட்டிங்க்கு வரேன்னு சொல்கிறேன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். இப்போ அப்படியே பார்த்துட்டு பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே ஒரு பர்சன் வந்துட்டு தம்பி அப்படின்னு சொன்னோன்னே யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒருத்தன் நின்றுட்டு எப்பா எனக்கு பில்லு எவ்வளோன்னு சொல்லுப்பா பில்லா சார் அது பில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தடவிட்டு இருக்கிறான். இப்போ இந்த சவுண்டு வந்து நம்ம சுகாவுக்கு கேட்டிருக்கு. இப்போ சுகா அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே தான் டே இருக்கிறான். பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் பில்லு தாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி என்னோட பேர் இது இல்லைப்பா ஓ சாரி சார் ஜிமினா பில் எங்கடா வச்ச அப்படின்னு சொன்னோன்னே டேய் உன் சைடில் இருக்கடா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பில் எடுத்து அப்படியே கொடுக்குறான். இப்போ கொடுத்தோன்னே சாரி சார் கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன். பா கவனத்தை வேலையில் செலுத்துப்பா நாங்கள் வேலையில் செலுத்துகிறோம் நீங்கள் மூடிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம சுகாவை தான் சைடு அடிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே அது பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். கிட்டா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே சுகா பக்கத்தில் போகிறான். அது பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் ஒரு கடையில் பார்ட் டைம் ஜாப்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு அது இந்த கடை தான் அப்படின்னு சொன்னேன். நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஜேகே கிட்ட போகிறாரு. ஜேகே கிட்ட போய்ட்டு சரிடா அப்புறம் அப்படின்னு கேட்டோன்னா யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஐயோ உனக்கு இருக்குடா அது யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து அது ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். என்னை தவிர உனக்கு வேறு யாரும் ஃப்ரெண்டு கிடையாது வேறு பீட்ரு ஃபெலிக்ஸும் உனக்கு ஃப்ரெண்டுன்னு உண்டு. பீட்ரும் ஃபெலிக்ஸும் கூட நீ ரொம்ப அட்டாச் வச்சுக்க முடியாது. இது பீட்ரும் கிடையாது ஃபெலிக்ஸும் கிடையாது யார் இது அப்படின்னு கேட்டேன்னா மச்சான் அது வந்து யாருன்னு கேட்டேன். நீ சொன்னால் திட்டுவேன்
நீ சொல்லலைனாலும் திட்டமே மரியாதையை சொல்லிடு. அப்போ மச்சான் அது வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் லவ் பண்ணாதேன்னு. நீ என்னடா, நீ நல்லா செட்டில்டான ஃபேமிலி, உனக்கு வந்து பொண்ணுங்க அப்படி கியூ கிட்டி நிற்கிறாங்க, எனக்கு அப்படியா, எனக்கு வேணா நான் தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே. ஏன் உங்கள் அம்மா உனக்கு பார்த்து கிட்டிக்க மாட்டாங்களா? டேய், எனக்கு அப்பா கிடையாது, அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, எப்படி எனக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? நான் பார்த்துக்கிட்டா தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப குட் பாய்டா, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு மட்டும் நம்ம 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரிக்கட்டும், உன் மண்டையை நான் உடைக்கேன் அப்படின்னு சொன்னேன். சீச்சி, அப்படிப்பட்ட பையன்லாம் நம்மால் கிடையாது அப்படின்னு சொன்னேன். பார்க்குறேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டு அப்படியே இருக்கிறாரு. இப்போ அந்த மீட்டிங்கான ஆளும் வந்துடுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஆர்டர் பண்ணி அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே மீட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே சார், எங்களுக்கு இதெல்லாம் ஓகே தான், நாங்கள் வந்து இப்போ கலந்து பேசிக்கிட்டு அப்புறம் நாங்கள் சைன் போடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போது இவ்வளோ நேரமே நம்ம ஜேகே வந்து அப்படி குனிஞ்சு தான் இருந்து அந்த ஃபைலை பார்த்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகாவுமே ஃபைலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த சைடு டேபிள் வந்து நம்ம டயானா லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அப்படியே பார்த்துட்டு சார் ஓகே சார், அவங்க வந்து பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே ஓகே தான் சார் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே வேறு ஏதாவது அப்படின்னு சொன்னோன்னே சார் உங்கள் அம்மா ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டு சொன்னோன்னே என்ன மெசேஜ்? நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கதாட்டும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க சார். ஷோ, எங்கள் அம்மாட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் பிளைண்ட் டேட் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே டேய் பிளைண்ட் டேட் தான்டா, போய் இப்போ அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நீ நிசாரமாக சொல்லிடுவேன், நான் போகிறேன், எனக்கு தானே பிரச்சனை, எனக்கு நான் மாற சொல்லிட்டேன், எனக்கு பொண்ணுங்க செட் ஆக மாட்டேங்குமா, பார்க்குறதா இருந்தால் ஒரு பையனாக பாருன்னு. எங்கள் அம்மா என்னடானா மருமக தான் நல்லா இருப்பா, மருமக நல்லா இருக்க மாட்டானா, டென்ஷன் ஆகுதுடா எனக்கு அப்படின்னு சொன்னானே. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கிறது ஃபைலை பார்த்துருக்குறாரு. ரெடியாக கொடுக்க மாட்டல, எதுக்கு? நான் ஒன்று சொல்லுவேன், நீ இல்லை இப்படி செட் ஆகாதுன்னு சொல்லுவேன், நான் இன்னொரு ஐடியா சொல்வேன், இல்லை இதுவும் செட் ஆகாதுன்னு சொல்லுவேன், நீ ஒரு மொக்க ஐடியா யோசிச்சுட்டு போவேன், அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவேன், கடைசியில் ஒன்னால் நான் கெட்டேங்கிற மாதிரி என்னை வந்து திட்டிகிட்டு இருப்பேன். தேவையா எனக்கு? நான் என் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பாட்டுக்கு இருந்த அவன் ஃபைல் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ டயானா அப்படியே பார்த்துட்டேன், அனுபவம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே குனிஞ்சிட்டா, டயானா குனிஞ்சிடுறா. இப்போ அப்படியே ஜெயிக்க பார்த்துட்டு இப்போ என்ன சொன்னேன்? இல்லை சார், அவர் பேசினதுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? அனுபவசாலின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு நான் நிறைய பட்டு இவன் மூலமாக நான் அடியும் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே அடி வாங்க என் உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் வந்துட்டு சார் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொன்னேன்னா ஜிமின் எனக்கு வந்து ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஓகே சார், உங்களுக்கு எனக்கு ஒரு காஃபி, எனக்கு ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க ஆர்டர் அப்படியே கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் வந்து அப்படியே எடுக்கிறதுக்காக போகிறான். இப்போ நம்ம சுகா வந்து நம்ம ஃபைல் பார்த்துட்ருக்காரு, நம்ம ஜேகே வந்து அப்படி சைடில் திரும்பி பார்த்தா அவன் ஃபைல் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அப்படி பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம சுகா வந்து ஃபைலை பார்க்கல, நேராக அந்த கேஷ் கவுண்டரில் இருக்கிற நம்ம டேயை பார்த்துட்ருக்குறாரு. இப்போ அப்படியே ஜேகே இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே புறமடியிலேயே தட்டிட்டு என்ன பண்ணிகிட்ருக்குற நீ? நான் உன்னை ஃபைலை தானே செக் பண்ண சொன்னேன், அங்கே என்ன பார்வை போகுது? இதுக்கு தான் இந்த நான் தெரியாதரமாக இந்த கஃபேயை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுல பார்த்து டேய், நீ தெரியாதரமாக சூஸ் பண்ணது என் காதலுக்கு கொஞ்சம் பாலமாக இருக்குதுடா, அதை ஏன்டா கெடுத்து விட்ற? என் காதலை நீ இவ்வளோ அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னேன். என்னது உங்களுக்கு காதல்லாம் இருக்குதா? யார் இந்த பையன் அப்படின்னு சொன்னேன். அக்கறை சூடு அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே கேஷ் கவுண்டரை வந்து நம்ம டயானா பார்த்தா அங்கே வந்து நம்ம டே தான் அப்படியே கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்து வாவ் சூப்பராக இருக்கும் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது நம்ம இவ்வளோ நேரமே நம்ம ஜேகே வந்து நம்ம ஜிமினை பார்த்துருக்கவே மாட்டார். இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அப்படியே கொடுக்குறோம். இப்போ அப்படியே ஜேகே ஃபேஸை பார்க்குறாரு. ஃபேஸை பார்த்தா இப்போ அப்படியே ஜேகே தான் அப்படியே வாயை பொழந்துட்டு நம்ம ஜிமினை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமின் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஜேகேக்கு அப்படி ஸ்லோ மோஷனில் தெரியுது.
சார் 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் கூப்பிடுறான். அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே, சார் காஃபி அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கே போகிறோம். போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயோ லக்கா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் வச்சுக்கணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினையும் நம்ம ஜேகேயும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்குறான். மச்சான் 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 டேய் மச்சான் என்னடா மச்சான் வாய்க்குள்ளே 4 5 கொசு போய் குடும்பம் நடத்திட்டு வந்துருச்சு மச்சான் அப்படின்னு சொன்னேன். நடத்தினா போ அந்த அதுக்கு குழந்தை குட்டிக்கு பேர் வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்தில் இருக்கிறாரு. இவன் சொன்னால் கேட்க மாட்டான். டே மச்சான் ஒன்றை தாண்டா எல்லாம் வியடாக பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னடா உனக்கு பிரச்சனை, என்னடா பண்ணிகிட்ருக்குற, கஃபேக்கு டீ குடிக்க வந்தியா இல்லை பையனை பார்த்து சைட் அடிக்க வந்தியா, என்னடா இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டு இருந்ததுக்கு என்னமோ புறமட்டியை தட்டினேன், இப்போ நான் தட்டுடா முடிஞ்சுன்னா தட்டி தான் பாறேன், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படி சைலண்டாக இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமினை தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜிமின் வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் போய் ஒவ்வொருத்தட்டையும் ஆர்டர் எடுத்து அப்படியே கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ அப்படியே ஆனால் பார்த்துட்டு இருக்கிறாரு. மச்சான் உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேண்ணா. சச் எ க்யூட் பாயில். அவனோட பேர் ஜிமின், 3rd year படிச்சுட்ருக்குறான். என்ன? அவனோட பேர் பாக் ஜிமின், அவன் 3rd year படிச்சுட்ருக்குறான். ஓ சச் எ க்யூட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆமாம் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? டேய் என் ஆளுக்கு ஃப்ரெண்டா? உன்னோட ஆளுக்கு ஃப்ரெண்டா? அப்போது நீயும் நானும் ஃப்ரெண்டு, ஆளும் ஃப்ரெண்டு, அப்போது நம்மளுக்குள்ள நீ ஏதோ லிங்க் இருக்கு மச்சான் அப்படின்னு சொன்னேன். ஆளா என்னடா இவ்வளோ நேரம் ஏதோ பிளைண்ட் டேட்டுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படி காய்ச்சி பூச்சி கத்திட்டு இருந்தேன், இப்போ என்னடா ஆளு அப்படின்னு பேசுகிற மச்சான்? பேய்க்கு ஏதாவது பிடிச்சிருச்சா மச்சான்? மச்சான் வேணா ஏதாவது போய் வேப்பில் ஏதாவது அடிச்சு கூட்டுறாட்டாடா. டே சும்மாடுறா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறேன்ல அப்படின்னு சொன்னேன். மச்சான் இது உனக்கு செட் ஆகாதுடா. ஏன் செட் ஆகாது? அதெல்லாம் செட் ஆகும். சச் எ க்யூட் பாய். அவங்க அப்பா அம்மா ஸ்டேட்டஸ் பார்க்குறாள், அவனுக்கு ஸ்டேட்டஸ்னு ஒன்றுமே கிடையாது. பின்ன அவனுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. அவனே அனாதை ஆசிரமத்துலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தினசரி செலவுக்காக இங்கே வந்து கஃபேயில் பார்ட் டைமாக ஜாப் பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்னு சொன்னேண்ணே. இவ்வளோ டீட்டெயில்ஸ் உனக்கு தெரியுமா? அப்போ லவ் பண்ணுறதுக்கு வசதி தான். ஐயோ இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே டே பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹேண்ட் ஷேக்காலே காட்டுறான். உங்களுக்கு கொஞ்சம் தனியாக பேசணும்டா அப்படின்னு சொன்னோன்னே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜிமன் கொஞ்சம் பார்த்து கூட இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா கூட அப்படியே நம்ம டே வந்து போகிறோம். இப்போது நம்ம ஜேகே சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே ஹே செம்மப்பா, அப்போது உங்கள் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டும் லவர்ஸ், நம்ம 2 பேரும் லவர்ஸ் கரெக்டாக? பைத்தியம் அது வந்து அப்படின்னு சொன்னேன். என்னாச்சு? அவங்க அம்மா அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா? நீ வேறு அவங்க லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் என் மேலே தான் கொடுப்பாங்க. நீ இதை பண்ணனால தான் அவன் வந்து லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் அவங்க என்ன தான் இது தட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண? ஆனால் ஒன்று, நான் என்ன சொன்னாலும் ஜேகே கேட்க மாட்டான், அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்ம சுகா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான். நம்ம ஜேகே ஒர்க் பண்ணுற மாதிரியே இல்லை, அவன் அப்படியே நம்ம ஜிமினியே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே சுகா பக்கத்தில் வந்துட்டு டே மச்சான் இதெல்லாம் செட் ஆகாதுடா உனக்கு, இங்கே பாரு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவன் தான் என்னோடைய லைஃப் பார்ட்னர். டேய் அது உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்லாடா, தெரிஞ்சிருந்தும் என்னடா இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாரு சுகா, நீ என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவன் தான் என்னோடய லைஃப் பார்ட்னர். இப்போ என்ன பண்ணுறது? ஏதோ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போயிடுறான்.
இப்போது நம்ம ஜிமினை பார்க்கறதுக்காகவே நம்ம ஜேகே வந்து தினமும் அந்த கஃபேக்கு போகிறாரு. அப்படியே போய் ஒரு மணிக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டலாம் இருந்து நம்ம ஜிமினை சைட் அடிச்சுட்டு வர்றாரு. அந்த லெவலுக்கு என்னன்னு தெரில, நம்ம ஜேகேக்கு வந்து இது வரைக்கும் யாரை பார்த்துமே இந்த லெவலுக்கு ஒரு இம்ப்ரெஷன் அவருக்கு வந்திருக்காது. இப்போ என்னன்னு தெரில, அவருக்கு வந்து நம்ம ஜிமினை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ அப்படியே கொஞ்சம் இப்படியே ஒரு 1 மந்த் கிட்ட ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டார். தினமும் ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நம்ம கஃபேக்கு போய் அங்கே ஜிமினை நல்லா ரசித்து பார்ப்பாரு. பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவார். இப்படி தான் தினமும் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போது ஒன் ஃபைன் டே தான் நம்ம அப்படியே ஜிமினை பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொன்னேண்ணா. என்ன தனியாக பேசணும்? பேசலாமே அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா ஜேகே கூட்டிகிட்டு அப்படியே வெளியே தான் போகிறான். இப்போ வெளியே போனானே அது எனக்கு என்னன்னு தெரில, ஒரு 1 மந்த்தாகவே நான் உன்னை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியலாம். நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்னன்னு தெரில, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ லவ் யூ ஜிமின். என்ன அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திணறான். இங்கே பாரு, நீ நல்லா யோசித்து பதில் சொன்னால் போதும், ஒரு அவசரமும் இல்லை இது செட் ஆகாது, இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் வேணாம்? எனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போதுல, இல்லை எனக்கு இது செட் ஆகாது, இது 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 எனக்கு செட் ஆகலை, வேணாம், என்னை மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து அப்படியே போகிறான். இப்போ போய் அப்படியே கஃபேக்குள்ளே தான் போகிறான். அப்படியே டே பார்த்துட்டு, டே என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே ஜேகேவில் வந்துட்டு, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் போகிறான். இப்போது இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே இந்த 2 daysமே நம்ம ஜிமின் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் ஜிமினோட வீடு ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஜிமினோட வீடு வரைக்குமே அவர் போயிருப்பார். வீட்டுக்கிட்ட போயிட்டு, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஓகே சொல்லு, எனக்கு ஒன்றும் தெரில, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் மாற சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பட் நம்ம ஜிமினா ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து நம்ம சுகா வந்து என்ன பண்ணுறாருன்னா, சுகா கிட்ட வந்து இதெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்டா அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்டா, அதான் ஏன் எனக்கு வந்து பிடிச்சது எதுவுமே கிடைக்கக்கூடாதா? சின்ன வயசுலேருந்து நான் எதுவும் ஆசைப்பட்டதும் உடனே கிடைக்கும். ஆனால் இந்த விஷயம் எனக்கு கிடைக்காதுன்னு நீ சொல்லும் போச்சுல, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பெரிய கத்தி எடுத்து ஏதோ குத்தி கழிச்ச மாதிரி இருக்குதுடா. எனக்கு அவன் வேணும்டா. என்னடா சொல்கிற? எனக்கு என்னன்னே தெரிலடா. இது வரைக்கும் யாரை பார்த்துமே எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் வரல. ஆனால் எனக்கு இவனை பார்க்கும் போச்சுல, எனக்கு அவன் வேணும்டா. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல, எனக்கு அவன் வேணும். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறியா? கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். உனக்கு எந்தவித மாற்றமும் இல்லைல்ல? கடைசியில் அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். எனக்கு அவன் வேணும். எனக்கு அது சுகா எதா பண்ணு சுகா, எனக்கு அவன் வேணும். அவன் இல்லைன்னு நான் செத்துருவேன்டா. டேய் என்னடா பேசுகிற? எனக்கு அவன் வேணும்டா. இல்லைன்னு வை, நான் செத்தே போயிடுவேன்டா. சரி இரு, நான் என் ஆளுக்கிட்ட சொல்லி பண்ண பார்க்குறேன். டேய் மச்சான், நீ உன்னோட லவர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுறான். எனக்கு ஜிமின் வேணும்டா. அவன் மட்டும் இல்லைன்னு வை, சத்தியமாக சொல்கிறேன்டா, நான் செத்துருவேன்டா. டேய் அதை மட்டும் சொல்லாதடா, இரு நான் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா வந்து நம்ம டேயை தான் மீட் பண்ண போகிறாரு. இப்போ வந்து நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே சைடில் ஒதுங்கி நிற்கிறான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் டேட்ட சொன்னேண்ணே. என்ன பண்ணுறது? இப்போ அவன்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அவன் என்ன சொல்கிறான்? அவரோட ரேஞ்ச் எங்கே இருக்குது, என்னோட ரேஞ்ச் எங்கே இருக்குது, இதெல்லாம் செட் ஆகாது, நான் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நான் சொல்லிவிட்டேன், அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே சொல்லுன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அவனை பொறுத்தளவுக்கும் அது செட் ஆகாதுன்னு அவன் நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இங்கே பாரு, அவன் என்னடானா ஜிமின் மட்டும் லைஃப்பில் இல்லைன்னு வை, செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன செத்துருவேன்னு சொல்கிறாரா? என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா அப்படியே டேக்கிட்ட புலம்பிட்டு இருக்கிறாரு. சரி நான் ஜிமின்கிட்ட பேசி பார்க்குறேன், நான் ஒரு தடவை ஜிமின்கிட்ட பேசி பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் நீங்கள் வேணால் அவரை அனுப்பி விட்றீங்களா கஃபேக்கு அப்படின்னு சொன்னேன்னா சரி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நானும் ஜிமினும் கஃபேக்கு லீவ் எடுக்கலான்னு, நான் லீவ் எடுக்கிறத பற்றி பேசுகிறேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே காலேஜுக்கு தான் போகிறான். அதாவது மார்னிங் தான் பேசியிருப்பாங்க. இப்போது நம்ம ஜிமின்கிட்ட வந்து நம்ம டே வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நம்ம கஃபேக்கு போக வேண்டாம், வெளியே எங்கேயாவது போகலாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜிமினும் பார்த்துட்டு அவனுக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டுக்கு அப்செட்டாகவே இருந்திருக்கும். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. இப்போ அப்படியே அவங்க அந்த கடை ஓனர்கிட்டலாம் கஃபேயோட ஓனர்கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி நாங்கள் வரல சார், இன்றைக்கி நாங்கள் லீவ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுருப்பாரு.
இப்போ அப்படி தான் அவங்க அந்த பீச் ஓரத்தில் அப்படி நடந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ சுகாவுமே அங்கே நம்ம ஜேகே கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகேயை வந்து நம்ம டே பார்த்தோன்னே, ஜிமினா நான் ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு சொன்னோன்னே, சொல்கிறா. அது உனக்கு ஜேகே பிடிக்கவே இல்லையாடா? டேய் நான் எத்தனை தடவை சொல்லுவேன் மச்சான், அது என்னண்ணா அப்படின்னு சொன்னேன்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதை பற்றி பேசாதடா, தலை வலிக்குது எனக்கு. டேய் வெரி சீரியஸ்டா, அவர் ஒன்று சின்சியராக லவ் பண்ணுறாராண்டா, நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காராண்டா அப்படின்னு சொன்னேண்ணே. என்ன? ஆமாண்டா, இன்னைக்கு காலையில் சுகா என்கிட்ட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். நீ இல்லைன்னா செத்தே போயிடுவேன்னு மிரட்டுறாராண்டா. சுகாவுக்கு என்ன பண்ணன்னு தெரியலையா, நீ தாண்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னானே. அவருக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா, என்னாலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே, பாருடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொன்ன உடனே, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே நம்ம சுகா பார்த்துட்டு டே அது இந்த அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஜிமின் பார்க்குறான். பார்த்தா அங்கே பக்கத்தில் ஜேகே நிற்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, சரி ஓகே நீ ஜேகே கிட்ட பேசு, நான் அப்படியே சுகா கூட அதில் சைடில் நிற்கிறேன், எது வரணும் கூப்பிடு, பட் நீ ரொம்ப பேனிக் ஆகுறான்னு எனக்கு தெரியுது மச்சான், நல்லா யோசிச்சு முடிவிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, டே போகாது டே அப்படின்னு சொன்னோன்னா, அவன் அப்படியே எதுவுமே கேட்காம அப்படியே சுகா கூட போயிடுறான். இப்போ அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, ஜிமின் அப்படின்னு சொன்னோன்னா, ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு நீ வேணும் ஜிமின், நீ இல்லைன்னு வை கண்டிப்பாக சொல்கிறேன் நான் செத்துருவேன். என்ன பேச்சு பேசுகிறீங்க, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய பணக்காரங்க, அதெல்லாம் வச்சு நான் பார்த்தேன்னா சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கும் இதுக்கும் சத்தியமாக சுட்டு போட்டாலும் செட் ஆகாது, ப்ளீஸ் என்னை மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். பாரு நீ மட்டும் ஓகே மட்டும் சொல்லலன்னு வை, கண்டிப்பாக சொல்கிறேன் நான் செத்துருவேன். இங்கே பாருங்க ஜேகே, இது செட் ஆகாது, நான் சொல்கிறேன்ல எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். இங்கே பாரு, உனக்கு இந்த இதுதான் உனக்கு பிரச்சனையாக இருக்குதா, உனக்கு உன்னை பொறுத்தளவுக்கும் பணம் எதுவும் இல்லை, அந்தஸ்து இல்லை, அப்புறம் நீ வந்து கஷ்டப்படுற பையன், என் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, என் அப்பா ஏதாவது சொல்லுவாங்க, நான் ஏதாவது சொல்லிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பயமாக இருக்குதா, அப்படியெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், என்னை புரிஞ்சுக்கோ ஜிமின். இங்கே பாருங்க ஜேகே, இது செட் ஆகாது, உங்கள் லெவல் வேறு என்னோட லெவல் வேறு, என்னை மறந்துடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் நீ என்னை ஏற்றுக்கவே மாட்டியா? ஏற்றுக்க முடியாது, நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் அதில் ஒரு அப்படியே கடற்கரையில் இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே அப்படியே பார்த்துட்டு, லவ் பண்ண மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்க்குறான். அவன் கடற்கரை ஓரத்தில் தானே நிற்கிறான். இப்போ அப்படியே இப்போ என்ன பண்ணுறான்னா, அப்படியே கடல் பக்கத்தில் போகிறான். அப்படியே கடல் பக்கத்தில் போயிட்டு, எனக்கு என்னன்னு தெரில, அவன் நோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது சத்தியமாக அவனே நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு ஒரேடியாக செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் கடலுக்குள்ளே நடக்கிறான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜிமின் ஒத்துட்டுருப்பானா தெரியலை, நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படின்னு சொல்லணும். போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே கடற்கரை அவங்க நின்றுருப்பாங்களா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்கே ஜிமினும் இல்லை, நம்ம ஜேகேயும் இல்லை, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகர் சுற்றி பார்க்குறான். இப்போ பார்த்தா அந்த சைடில் வந்து ஜிமின் உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது. அது ஜிமின் தானே? ஜிமின் அண்ணா இருக்கிறான், பட் ஜேகேங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா இப்போ அப்படியே கடற்கரை சைடு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அப்படி ஜேகே வந்து அப்படியே கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. சுகா அவங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே அவன் வந்து அப்படியே மெல்ல வந்து அப்படியே ரொம்ப ஸ்பீடாலாம் ஓடலாம், அப்படி மெல்ல அப்படியே நடந்து போயிட்டுருக்குறான். பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கத்துறாரு. பட் அவன் திரும்பி கூட பார்க்கல. இப்போ அப்படியே அவன் உள்ளே போயிட்டுருக்கான். ஜிக்கி நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுகா ஓடுறாரு. சுகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி ஓடுறான். இந்த சவுண்ட் எல்லாமே நம்ம ஜிமினுக்கு கேட்குது. அப்படி ஜிமின் நிமிந்து பார்த்தா அங்கே ஜேக்கு எப்படி முன்ன ஓடுறாரு, பின்னாடி சுகா ஓடுறாரு, அதுக்கு பின்னாடி நம்ம ஓடுறாரு. இப்போ பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ ஒரு பெரிய அலை வருது. அலை வந்ததோட நம்ம ஜேகே வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுறாரு. இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. பட் ஜேகே காணும்.
எங்கே போனான் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பக்கத்துலேயே டே வந்திருப்பான். செக்கிங் பண்ணாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க சுற்றி பற்றி பார்த்தா அங்கே சைடில் வந்து அப்படியே லைட்டாக ஒரு கருப்பு கலர் கோட்டு மட்டும் தெரியுது. ஜேக்கியோட கை எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா பக்கத்தில் போகிறாங்க. ஏய் சுகா, ஆனும் சுகா அப்படின்னு சொன்னோன்னா என்னை விட என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பட் நம்ம சுகா என்னன்னா அந்த கடலால் வரதில்ல, அவன் பின்னாடி மர போகிறான். பார்த்துட்டு சுகா போகாத சுகா அப்படின்னு சொன்னோன்னா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே இதை ஜிமின் பார்த்துட்டு ஜிமின் வந்து அப்படியே கடலுக்குள்ளே போடுறான். அப்படியே கடலுக்குள்ளே போனதை வந்து டே பார்த்துட்டு டே ஜிமின் நீ எங்கடா போகிற அப்படின்னு சொன்னாடனே இப்போ அப்படியே அவனும் அப்படியே அவனும் உள்ளே போய் அப்படியே முங்கி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜேகே வந்து மயங்கி இருக்கிற மாதிரி, அதாவது அந்த தண்ணி வந்து அடிச்சிட்டு இருக்கிற நம்ம ஜேகே மிதந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. பட் ஜேகே வரது மாதிரியே தெரியலை. இப்போ அப்படியே கூட கொஞ்சம் ஜிமின் உள்ளே போய் அப்படியே நம்ம ஜேகேயை வந்து அப்படியே ஷோல்டரில் அப்படியே போட்டு அப்படி நம்ம கையை எடுத்து அப்படி கழுத்தை சுற்றி போட்டு அப்படியே நம்ம ஷோல்டரில் படுக்க வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி நம்ம ஜேகேயை போட்டு அப்படியே நம்ம ஜிமின் வந்து அப்படியே கூட்டிகிட்டு வரான். இப்போ அப்படியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே கரையில் ஜேகேயை படுக்க வைக்கிறாங்க. இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவனை வந்து அப்படியே இதை தட்டி பார்க்குறாங்க. பட் அவன் எலும்பவே மாட்டேங்கிறான். இப்போ அப்படியே அவன் வயிற்றில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியே வருது. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவன் போகிறதுக்கு நிற்கிறான். இப்போ அப்படியே டே பார்த்துட்டு சுகா நீ பார்த்துக்கணும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினுக்கு பின்னாடி போகிறான். பின்னாடி போய்ட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஒன்னால ஒரு பையன் சாகிற நிலைமைக்கு வரை போயிட்டான், ஆனாலும் உன் மனசு மாறவே செய்யாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. உனக்கு தான் என் நிலைமையை பற்றி தெரியும்ல, தெரியும், எனக்கு தெரிஞ்சு உனக்காக உயிரையே விடுறதுக்கு ஒரு பையன் துணியும் போச்சுல, எப்படி உன்னை விட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிற? உனக்காக அவன் கடைசி வரைக்கும் உயிரை கொடுக்கறது கூட தயங்க மாட்டான் ஜிமின். இந்த பையனை மட்டும் நீ விட்டன் வை, நீ வாழ்க்கையில் எடுக்கிற பெரிய தப்பான முடிவாயிரும் ஜிமின், நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜிமின் கண்டாந்து அப்படியே கண்ணீர் வருது. பாரு, நீ ஜெயிக்கையை மட்டும் இழந்தான்னு வை, அப்புறம் நீ எங்கே தேடினாலும் இந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ண சொல்கிற? அவனை லவ் பண்ண சொல்கிறியா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா யோசிச்சு பாரு, அவர் விட்டுட்டு போக மாட்டாரு. உனக்காக உயிரையே விடாதுக்கு அவர் துணியும் போச்சுல, அவர் ஏன் உன்னை விட்டுட்டு போவார் நீ யோசிக்கிற? அவர் விட்டுட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போச்சுல, விட்டுட்டு போக மாட்டாரு, அவர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் விட்டுட்டு போக மாட்டாரு. பட் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்து இங்கே பாரு ஜிமின், உன்னோட அப்பா அம்மா செத்துட்டாங்கங்கிறதுக்காக அதுவும் நீயே பேட் லக்காக பார்த்துட்ருக்குற. நீ அப்படி பேட் லக்காக பார்க்காத, அவங்க எதிர்ச்சியாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஆனால் நீ ஏன் உன் மேலே ஏன் ப்ளேம் பண்ணிக்கிற? ஏன் நீ உன்னால் உங்கள் அம்மா அப்பா இறந்ததை நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்ல முடியல. அப்புறம் ஏன் அந்த கார் ஆக்சிடெண்ட் நடக்கும் போச்சுல, நான் மட்டும் என் உயிரோடு இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா மட்டும் ஏன் செத்தாங்க? அது அவங்கவுங்க விதி ஜிமின், அவங்களோட விதி அவ்வளோந்தான். அவங்கள 2 பேருமே சாகணும்னு விதியில் இருந்திருக்கு, செத்துட்டாங்க. உனக்கு வாழணும்னு இருந்திருக்கு, நீ உயிரோடி வந்துட்ட. அதுக்காக உன்னை நீயே பேட் லக்காக பார்க்காது ஜிமன். எனக்கு புரியுது உன்னோட சுச்சுவேஷன் என்னென்னு. ஆனால் இப்போ சொல்கிறேன், இப்படி ஒரு பையனை மட்டும் நீ மிஸ் பண்ண, அது வாழ்க்கையில் நீ மிஸ் பண்ணுற ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். நீ நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டே அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம டே வந்து அப்படியே ஜேகே கிட்டே போய் இருக்கிறான். பட் ஜேகே இன்னும் வரைக்கும் கண்ணு முழிச்ச மாதிரி இல்லை. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு அப்படியே அவன் பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஜேகேயோட ஃபேஸ் அப்படி பார்க்குறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, அப்படியே அவன் கையை வந்து அப்படியே தூக்கி அப்படியே கையை தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே மூச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே பக்கத்தில் போய் அப்படியே ஜேகேயோட உதட்டோட அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே மூச்சு கொடுக்குறாரு. இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே எலும்புறாரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே சுகா என்ன பண்ணுறாரு, அப்படியே கன்னத்தில் பலார்னு அடிக்கிறாரு. பைத்தியமாட நீ, எதுக்கடை தேவையில்லாமல் கடலுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு வழி தெரியலடா. அவனை மனசுக்குள்ளே நினச்சி சாகிறதுக்கு ஒரேடியை செத்துடலாம் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே இந்த சைடு அப்படியே மெல்ல திரும்பினான். அப்படியே ஜிமின் பலார்னு கன்னத்திலே அடிக்கிறான். நான் வேணான்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவியா? அப்போ நீ திடீர்னு ஏதாவது ஒரு சண்டையில் நம்ம 2 பேத்துக்கு ஏதாவது சண்டை வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்போ என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்போ அப்படின்னு சொன்னோன்னே ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன லவ் பண்ணுறியா? நிஜமாவா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் லவ் யூ
நான் நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் ரியலி சாரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன் ஜிமன். இப்போ அப்படியே ஜேகே ஹக் பண்ணிட்டு எந்த வித ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் எப்போவுமே இதோ இந்த கையை பிடிச்சிருக்கிறல்ல இந்த கையை எப்போவுமே நான் ஒன்று விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது அவங்க ரொம்ப அழகாகவே லவ் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 1 month ஸ்கிப் ஆகுது. பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ள சண்டையே வராது. அவ்வளோ தூரம் ரொம்ப ஹாப்பியாக தினமும் காலையில் மீட் பண்ணுறது, ஈவினிங் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாகவே இவங்களோட லைஃப் லீட் ஆகிட்டு போயிட்டுருக்குது. இப்போ ஒன் ஃபைன் டே தான். இப்போ அப்படியே ஜேகே மீட்டிங்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. இப்போ பார்த்துட்டு ஜேகே நான் அது அப்படின்னு சொன்னேன்னா சொல்லுங்கம்மா. அதை நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். உனக்கும் நான் அந்த பொண்ணுக்கும் இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம் அப்படின்னு சொன்னேண்ணா. என்ன என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு இந்த முடிவுலாம் எடுக்கிறீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குது, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா எதுக்குமா நான் கேட்காத விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி எதுக்கு என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க? என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்ல பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும். என்னால் முடியாது. நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன். அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரியும். எனக்கு எதுவும் தெரியாமல் கிடையாது. 2 yearsஸாக என்னோடய பர்சனல் பாடிகார்டு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அதுதான் தெரியுதுல. தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பொண்ணை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே பார் ஜேகே, நான் அந்த பையனை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். அந்த பையனுக்கு பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்ன அதுக்காக அவனுக்கு அம்மா அப்பா அவனுக்கு ஒரு வேளை அவன் கஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒர்க்கு போனால் கூட அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பணமே இல்லாத ஒரு ஏழ்மையான பையன். அவனெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகனாக கூட்டிகிட்டு வர முடியாது. என்னை பொறுத்தளவுக்கும் ஒரு பணக்கார பொண்ணாக பார்த்து வச்சுருக்கிறேன். அந்த பொண்ணு கூட உனக்கு அடுத்த வாரத்தில் கல்யாணம், இன்னும் 1 வாரம் தான் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் ஓவர்மா, என்னால் இது கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நீ பண்ணி தான் ஜேகே ஆகணும். முடியாது, பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகேயோட அப்பா அங்கே வராது. என்னாச்சுடி ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டானோ, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பா நீங்கள் தேவையில்லாமல் பண்ணுறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாரு ஜேகே, நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். நீ தேவையில்லாமல் அந்த பையன் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேட் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல டேட், என் வாழ்க்கையில் தலையிடாங்க டேட் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு உன்னை பெற்றவன் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே போதும், நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் வாழ்ந்தது போதும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்த மட்டும்தான் கேட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மேலேயாவது ஏன் போக்கில் விட்டுருங்க, என்னோட ஹாப்பினஸில் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி விட முடியாது ஜேகே. நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்படி தான் நீ வந்த, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த விஷயமும் எங்கள் இஷ்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அது என்னால் முடியாது. என்னுடைய லைஃப் பார்ட்னரையாவது நான் சூஸ் பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது இந்த ஒரு வழி சோத்துக்கு கூட வழி இல்லாத ஒரு பையனையாக பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் இதை ஏற்றுப்போம் நீ நினைக்கிறியா? நீங்கள் இதை ஏற்று காட்டலாம் பரவாயில்லப்பா, ஆனால் நான் அவனை தான் அப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். இங்கே பாரு ஜேகே, இங்கே பாரு, நான் சொன்ன பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த பொண்ணு சிஓல நம்பர் 2 கம்பெனி கிம் குரூப்ஸ் கம்பெனியோடைய ஒரே பொண்ணு. அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கிம் கம்பெனி ஃபுல்லாக நம்மளுக்கு சொந்தமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சி பணம் எனக்கு பணம் முக்கியம் கிடையாதுப்பா. என்னை பொறுத்தளவுக்கும் அன்பு மட்டும் போதும். என் ஜிமினோட அன்பு மட்டும் எனக்கு போதும். நான் எக்காரணத்தை கொண்டும் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் இந்த பையனை ஜிமினை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, நான் அதை கேட்க மாட்டேன். எனக்கு ஜிமின் மட்டும் தான் முக்கியம். இங்கே பாரு ஜேகே, அப்படி ஒரு வேளை நீ இல்லை நான் அந்த ஜிமினை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ சொன்னேன்னு வை, அப்போ இந்த அப்பாவோட சொத்து பற்றி எதுவும் கிடையாது உனக்கு. வேணாம், எனக்கு இது சொத்தும் வேண்டாம், ஒரு புண்ணாக்கும் வேண்டாம். இங்கே பாரு ஜேகே, தேவையில்லாமல் நீ பேசுகிற. இத்தனை வருஷமா இந்த பணத்துலேயே கடந்து உருண்டுட்ட நீ. எப்படி நீ வீட்டோட வெளியே போவ? அதெல்லாம் உன்னால் முடியாது ஜேகே. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் சொல்கிற பணம் கட்டிக்கிட்டு இந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு வழியை பார்ப்பியா? அதை விட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொன்னோன்னே இன்னாஃப்ப்பா, இதுக்கு பிறகு இந்த சொத்துலேருந்து ஒரு சல்லி பைசா கூட எனக்கு வேணாம். எனக்கு தேவையும் கிடையாது. எனக்கு என் ஜிமின் மட்டும் போதும். இது அந்த பிச்சைக்கார பையன் கூட போய் இருந்துக்கிட்டு நீ வாழ்க்கையை ரன் பண்ண போகிற அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள்,
என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லுங்கள், அவனை பற்றி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ அப்படியே எடுத்து பேசுகிறேன், நான் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, அது சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நாங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜேகேயோட ஃபோட்டோவை என் பொண்ணுக்கிட்ட காட்டினேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. ஜேகே தான் ஹஸ்பண்ட் சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா. அண்ட் நம்ம பிள்ளைங்களை கெட்டி வச்சிடலாமா அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பாக பசங்களை கெட்டி வச்சிடலாம், என் பையனுக்கும் ஓகே தான் அப்படின்னு சொன்ன உடனே, டர்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் பல்ல கடிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டேன். அப்படியே அவர் வந்து கை தட்டுறாரு. இப்போ கை தட்டணும் உள்ள ஒரு 4-5 பாடி கார்ட்ஸ் வராங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு, இவன் அப்படியே அந்த ரூம்குள்ளே அடைச்சி போடுங்க, ஒரு வாரத்துக்கு ரூம் மட்டும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, பா நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அவன் அப்படி தான் கத்துவான், தூக்கி கொண்டு உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சொன்னோடனே நம்ம ஜேக்கி அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே கொண்டு அப்படியே ரூமில் அதை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இப்போ அப்படியே அவன் கையில் இருக்க ஃபோனை கூட டப்புன்னு பிடுங்கிட்டாங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல, இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கி தான் அந்த ரூமை சுற்றி வரான். பட் அங்கே எதுவுமே இது இல்லை, அவனுக்கு என்ன பண்ணனே தெரில. அந்த ரூமில் ஒரு விண்டோ கூட இல்லை. அண்ட் அவன் அப்படியே பார்த்துட்டு சிம்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதில் உட்காந்து அவன் ஜேக்கே அழ ஆரம்பிச்சிடுறான். இப்போது ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம சுகா போகிறாரு. பார்த்தா அங்கே வந்து நம்ம ஜேகேயோட அப்பா தான் இருக்கிறாரு. பட் ஜேகே வரவே இல்லை. எங்கே போனேன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பேசிட்டு வந்து அப்படியே அங்கே டயானா கிட்ட போய் கேட்குறான், ஜேகே வரலையா? இல்லை சார், நானும் பார்த்தேன், ஜேகே வரவே இல்லை. நானும் ஜியான் சார்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் இந்த 1 வீக்கு வரமாட்டான், அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன், ஜேகே அதனால் வீட்டில் மேரேஜுக்கான வேலையை பார்த்துட்ருக்குறான் அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னார். என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறானா? ஆமாம் சார், எனக்கே என்ன தெரியல சார். அவர் கொஞ்ச நாளாகவே ஜிமின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் எப்படி சார் கல்யாணத்துக்கு ஒத்துருந்துருப்பார் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, இந்த விஷயம் மட்டும் ஜிமினுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலையிலேயே அடிக்கிறான். இப்போ அப்படியே ஜியான் வெளியே வந்துட்டு அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே எலும்பி நின்றுட்டு, என்ன சார் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அப்படியே எலும்பி நின்று கேட்குறாங்க. இப்போ அப்படியே பார்த்துறேன். அண்ட் இன்னும் 1 வீக்கில் என்னோடய பையனுக்கும் அண்ட் கிம் இண்டஸ்ட்ரியோட ஓனர் அவரோட ஒரே பொண்ணு நம்ம ஸ்டெல்லாவுக்கும் இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் இருக்குது. அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னேன்னா, கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஹாப்பியாகிறாங்க. என்ன ஸ்டெல்லாவுமா அப்படின்னு சொன்னேன். சார், நான் ஸ்டெல்லாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். என்ன சார், அந்த கேரக்டரே ரொம்ப செட் ஆகாது சார். அவளுக்கு தினமும் ஒரு பையன் கூட இல்லைன்னா தூக்கமே வராதான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்படி ஒரு பொண்ணுக்கா நம்ம ஜேகே கிட்ட வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காரு. இவ்வளோ உண்மையிட்டு அப்பா தானா தெரில சார். அண்ட் கல்யாணம் பண்ணி வச்சா நிறைய பணம் வரும்ல, அதுக்காகவும் பண்ணலாம். நம்ம ஜான் சாரை பற்றி நம்மளுக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, கரெக்டு. அப்போ ஜேகே ஏதோ பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு எனக்கு தெரியலையே சார். எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை ஜிம்மினை கொன்னுருவேன்னு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்களா? ஒருவேளை இருக்கும் டயானா, இவர் இதெல்லாம் சொல்கிற ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த கேபின்குள்ளே அப்படியே உள்ளே போகிறான். சார் அப்படின்னு சொல்லிட்டு டயானா அப்படியே கத்திட்டு, ஐயோ என்ன பிரச்சனை வரப்போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் அப்படியே வெளியே நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அப்படியே உள்ளே போயிட்டு, சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? என்ன பிரச்சனை உனக்கு? ஜேகே அப்படின்னு சொன்னேன்னா, ஜேகேக்கு என்ன? அவன் கல்யாண வேலை பார்த்துட்டு வீட்டில் இருக்கான், உனக்கு என்ன வந்துச்சு? நெவர், அவன் கல்யாணத்துக்கு ஒத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் அவனை ஏதோ பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஹே அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சந்தோஷமாக ஒத்துக்கிட்டான். உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவன் பிடிக்கலன்னு தான் நிற்பான். நீ அவனை ஏதோ பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இங்கே பாரு, நான் எதுவும் பிளாக்மெயில் பண்ணதுக்கே கிடையாது. நான் அவன்கிட்ட சொன்னேன், சரிப்பான்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிட்டான். இதுக்கு மேலே தெரியாது. நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன அந்த ஜிம்மினை அவங்ககிட்ட கவுத்துட்டதே நீ தான் பொழுது அப்படின்னு சொன்னேன்னு, எனக்கு தெரியும் ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஜேகே ஏதோ சொல்லி மிரட்டி வச்சுருக்கீங்க. ஆமாம், நான் தான் மிரட்டினேன். அப்புறம் அவன் ஜிமின்னு கத்திக்கிட்டு இருந்தான். இங்கே பாரு, அவனுக்கும் இவனுக்கும் நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னு வையேன். அப்புறம் நீ லவ் பண்ணுறிய ஒரு பையன், அவனையும் சரி ஜேகே லவ் பண்ணுற பையன் அவனையும் 2 பேர்த்தையும் ஒரே அட்டம்ப்டில் 2 பேர்த்தையும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார், நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. இங்கே பாரு, என்னை பொறுத்த அளவுக்கும் எனக்கு பணம் தான் முக்கியம். அப்புறம் கிம் அவன் பொண்ணை என் பையனை கெட்டி வச்சா நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். இன்னும் 1 வாரத்தில் என் பையனுக்கும் அவன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. இதில் மட்டும் உன் மூலமாக ஏதாவது நீ ஒன்று பண்ணுனன்னு வையேன், அதோடு நான் சொல்கிறேன்,
உன் பாய் ஃப்ரெண்டோட உயிர் என் கையில் அப்படின்னு சொன்னேன். அது வந்து அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒன்று இந்த ஆஃபீஸோட நான் ஃபயர் பண்ணிட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னேன். இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்து சாகிறதுக்கு நான் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டென்ஷனாக வெளியே போகிறான். இப்போ அப்படியே டயானா பார்த்து சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுறா. இப்போ பார்த்துட்டு என்ன டயானா அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்னாச்சு சார் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜான் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே, சரி இப்போ என்ன பண்ணுறது, எனக்கும் இந்த கம்பெனியில் இருக்க பிடிக்கல, நானும் உங்கள் கூட வந்துடுவா சார், கேட்பாரு எனக்கு உன் மூலமாக ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அதனால் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் பண்ணணும் கேட்பாரு. நான் சொல்கிறது வரைக்கும் நீ இந்த ஆஃபீஸில் இரு, நான் சொன்னதுக்கப்புறம் நீ வெளியே வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே சுகா வந்து காதில் எதுவும் சொல்கிறான், சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போயிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே ஜான் வெளியே வந்துட்டு ஓகே ஏதாவது ஃபைல் இருக்கா சைன் போடுறதுக்கு, ஒன்றும் சார் எதுவுமே இல்லை, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஹலோ சுகா சார், நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக தானே பண்ணுறேன். ஆமாம் சார், அண்ட் ஜேகே சார் சைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் இருக்குது, அது முக்கியமான ஃபைல், அந்த ஃபைல் சைன் வாங்க வேண்டியது இருந்துச்சு, நான் ஜான் சார்கிட்ட சைன் வாங்கிறதுக்கு ஃபைலே இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். சரி இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போது அவர் வீட்டுக்கு போயிருப்பார், கால் பண்ணி சார் இப்படி ஒரு ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் அந்த ஃபைல் கேபினுக்கு வந்துச்சு, அந்த ஃபைலை வந்து எப்படி ஜேகே சார்ட்டாக சைன் வாங்கலாம், நான் வீட்டுக்கு வரட்டா சார் சொல்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னேன்னா, சார் என்ன கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல, இங்கே பாரு நீ அவனோட பிஏ, ஜஸ்ட்டு பிஏவை மட்டும் நடந்துக்கோ, அப்புறம் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கோ, நான் சொல்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஜானுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னேன்னா, வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜானும் எப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருப்பாரு. இப்போ நம்ம டயானா அப்படியே தான் ஃபைலை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே நேராக சுகா என்ன பண்ணியிருப்பானே, நேராக கஃபேக்கு போயிருப்பான். கஃபேக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே ஜிமின் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அல்லாவே ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம டேய் தான் அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு ஜிமின், இது அழ வேண்டிய நேரம் கிடையாது, இது எப்படியாவது நம்ம ஜேகேயை காப்பாற்ற வேண்டிய நேரம் அப்படின்னு சொன்னோன்னே, அவர் அது சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருப்பேன் நீ நினைக்கிறியா ஜிமின், கண்டிப்பாக இருக்க மாட்டான். இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு நம்ம எப்படியாவது ஜேகேயை கூட்டிகிட்டு வந்து உன் கூட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாவா, நிஜமா ஜிமின் என்ன நீ முழுசாக நம்பலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே நார்மலாக உட்காந்துருக்குறான். இப்போ அப்படியே டயானா கிட்ட இருந்து அப்படியே ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து அப்படியே அப்படியே பார்த்துட்டு, சார் நான் உள்ளே போகிறேன் சார், சரி காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கோ அண்ட் உன் ஹேரை வச்சு அந்த ஹெட்ஃபோன் மறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, அவள் அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே ரெடி பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறா. இப்போ அப்படியே உள்ளே போனோன்னே, சார் இந்த ஃபைல் தான் சார், சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. ஓகே நான் ஜேகேட்ட சைன் பண்ணிட்டு நாளைக்கு கொண்டு வந்துடுறேன், அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு கண்டிப்பாக இதை ஈவினிங்குள்ளே சப்மிட் பண்ணி ஆகணும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சைன் போட்டு தாங்க சார், அப்போ தான் என்னால் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லு. சார் இது வந்து முக்கியமான ஃபைல் சார், ஈவினிங்குள்ளே எனக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் எனக்கு டக்குன்னு கையெழுத்து வாங்கி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் ஃபஸ்ட்டே உன்னால் பார்க்க முடியாதா? இல்லை சார் அது இப்போ தான் கேபினுக்கு ஃபைல் வந்துச்சுன்னு சொல்லு. இப்போ தான் சார் கேபினுக்கு ஃபைல் வந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாடி அப்படின்னு சொன்னேன். என்னங்க இந்த ஃபைலை கொண்டு ஜெய்கிட்ட சைன் பண்ணிட்டு வா. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே, என்னால் சைன் போட முடியாது வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெய்கே கத்துறான். இந்த சவுண்டு டயானா வரைக்கும் கேட்குது. இப்போ இந்த சவுண்டு வந்து அப்படியே நம்ம ஹெட்ஃபோனில் வந்து நம்ம ஜேகே சுகா பேசியிருப்போம்ல, இந்த சுகாவுக்கு வந்து இந்த வயசு ஜேகேயோட வயசு பயங்கரமாக கேட்குது. ஜேகேக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவன் கத்துறக்கு அது சவுண்டுலேயே கேட்குது. உனக்கு கேட்குதா ஜிமின்? கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அழுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, இங்கே பாரு டயானா என்னாச்சு சார் ஏன் கத்துறாரு அப்படின்னு கேளு. சார் என்னாச்சு, எதுக்கு சார் கத்திட்டு இருக்கிறாரு? அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜான் என்ன பண்ணுறாரு, அப்படியே எழுப்பி அப்படி உள்ளே போகிறாரு. உள்ளே போய்ட்டு, ஜேகே அவ்வளோதான் உனக்கு லிமிட் அப்படின்னு சொன்னேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, ஆனாலும் என்னை கட்டாயப்படுத்தி இப்படி ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்துறான். இந்த சவுண்ட் எல்லாமே நம்ம சுகாவுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ தான் நம்ம சுகாவுக்கு புரியுது, நம்ம ஜேகே வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் நம்ம ஜேகேவால் ஆஃபீஸ்க்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சுகாவுக்கே புரியுது. இப்போ அப்படியே டயானா கிட்ட, டயானா இங்கே பாரு, நீ என்ன பண்ணுறேன்னா, நான் உனக்கிட்ட ஒன்று கொடுத்தல, அதை எப்படியாவது அந்த ஜேகே இருக்கிற ரூம் பக்கம் தூக்கி போட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன். என்ன, அந்த ஃபோனை உள்ளே தூக்கி போடு. ஐயோ நான் எப்படி சார் அங்கே போக முடியும்? இங்கே பாரு உங்களுக்கு சந்தேகமே வராமல்
பண்ணணும். அண்ட் நீ வந்து அந்த நேரம் அந்த ரூம் கிட்ட போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். இப்போ டயானா அப்படி பயந்து அந்த ரூம் கிட்ட போகிறான். அந்த ரூம் கிட்ட போனால் இங்கே பாரு ஜேகே, மரியாதை அந்த ஃபைலில் சைன் போடு அப்படின்னு சொன்னோன்னே, என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டென்ஷனில் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இப்போ நம்ம டயான் அப்படியே அந்த வாசல் கிட்ட போய் நின்றுக்கிட்டு இப்போ அப்படியே ஜேகே கிட்ட அப்படியே லைட்டாக கையை காமிக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே அப்படியே பார்த்துட்டு என்னங்கிற மாதிரி அப்படியே ஐயோ வின் பண்ணுறான். இப்போ அப்படியே அந்த ஃபோனை காமிச்சிட்டு சுகா சார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கையை காமிக்கிறா. அப்போ பார்த்துட்டு பா என்னால் ஃபைலில் சைன் போட முடியாதுப்பா, இங்கே பாரு ஜேகே, அப்பா எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் சைன் போட மாட்டேன், வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் சைன் போடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே அவர் அந்த ஃபைலை பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு தெரியலை. பட் அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த உன்னோட பிஏ வெளியே தான் நிற்கிறான், அவளை நான் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு விடுவேன், நீ அவகிட்ட மட்டும் ஏதாவது பேசுனன்னு வையேன், நான் பேசலை, ஜஸ்ட்டு ஃபைலை பற்றி மட்டும் தான் பேசுவேன், வேணா அம்மா வேணாலும் பக்கத்தில் இருக்க சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜான் வெளியே வர்றாரு. இப்போ அப்படியே நேராக டயானா என்ன பண்ணுறான்னா அப்படியே பின்னாடி போய் நின்றுக்கிறா. நின்றுட்டு சார் அப்படின்னு சொன்னேன்னா நீ உள்ளே போமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நம்ம டயானா என்ன பண்ணுறாரு அப்படியே உள்ளே போகிறா. உள்ளே போய் அப்படின்ட்டு அந்த ஃபைலை ஒவ்வொன்றையாக பார்த்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஃபோனை என்ன பண்ணுறான்னா நேராக அப்படியே ஜேகேயோட அந்த பெட்ஷீட் இருக்குல்ல, அந்த பெட்ஷீட்டுக்கு உள்ளே அப்படியே தள்ளி விடுறா. இது ஜேகே நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்துட்டு சார் அவ்வளோதான் சார், நீங்கள் அப்படியே சைன் போட்டிங்கன்னா அப்படியே நான் வந்து இந்த ஃபைலை நீங்கள் சப்மிட் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாமே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அப்படியே நம்ம டயானா அப்படியே வெளியே வந்துடுறான். இப்போ தான் அவளுக்கு பெருமூச்சே விடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு போங்க, அதான் ஃபைல்லாம் சைன் வாங்கிச்சுலாம் போங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அந்த டோரை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி அப்படியே அந்த கீயை வந்து எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ அந்த ஃபோன் அப்படியே மெல்ல வெளியே எடுத்து இப்போ வந்து நம்ம சுகாவுக்கு தான் அப்படியே டக்குன்னு டயல் பண்ணுறாரு. டயல் பண்ணி மொச்சா சுகா அப்படின்னு சொன்னேன். டே இங்கே பாரு, பேனிக் ஆகாத, நீ என்னெல்லாம் பேசணும் எல்லாமே நான் ஜிமின் 3 பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் மச்சான். நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் மச்சான், ஆனால் வீட்டில் ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு என்ன பண்ணனே தெரியல மச்சான். ஆனால் உங்களுக்கு விஷயம் மட்டும் சொல்கிறேன் மச்சான், ஜிமின் இல்லைன்னு வையன் சத்தியமாக நான் செத்துருவேண்டா அப்படின்னு சொன்னேன். கேட்பார் எனக்கு புரியுது, நீ வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கொஞ்சம் விஷயத்த சொல்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. இதெல்லாமே கேட்டுட்டு அப்படியே நம்ம ஜேகே வந்து கொஞ்சம் நார்மலாகவே இருந்திருப்பாரு. நைட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. பட் ஜேகே வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டார், அவர் அப்படியே சும்மா இருக்கிறாரு. இப்போ வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சரி காலையில் கொண்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பார்த்தா ஜேகே காணும். ரெஸ்ட் ரூமில் இருக்கானான்னு போய் பார்த்தா அங்கேயுமே ஜேகே காணும். இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு என்னங்க நம்ம ஜேகே காணுங்க, என்ன ஜேகே காணுமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போது நம்ம ஜியானுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து இப்படி ஜேகே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாடி கார்டு வந்து அப்படியே சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜியானும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கிளம்பி இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட தான் போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்து நம்ம ஜிமின் அண்ட் ஜேகே 2 பேருமே அங்கே நிற்கிறாங்க. நின்று அப்படியே ஜியான் வரதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொன்னோன்னே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அதாவது எல்லாமே ரெடி தான் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் இவங்க கையெழுத்து போட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ அப்படியே உள்ளே போனோன்னே இப்போ ஜேகே சைன் பண்ணுறாரு. ஜேகே சைன் பண்ணதோடு ஜிம்மியுமே சைன் பண்ணுறாரு. இப்போ சைன் பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அப்படியே ஜேகே வந்து அப்படியே கண்ணத்தில் பலர்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு 4 அடி அடிச்சிருப்பாரு. 5வது அடி அடிக்க வரும்போதுல நம்ம ஜேகே அப்படியே டைட்டாக கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு அவ்வளோந்தான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி அப்படியே கையை பிடிக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு என் கையை பிடிக்கிற லெவலுக்கு நீ வளர்ந்துட்டியா, இங்கே பாருங்க இந்த 4 அடி நீங்கள் அடிச்சிங்க, நான் வாங்கிக்கிட்டேன், இதுக்கு மேலேயே நீங்கள் அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த வித தலையெழுத்தும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு ஜேகே, மரியாதையா அவனை விட்டுட்டு வந்துரு, அப்பா உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், இவன் மட்டும் உனக்கு வேணாம் ஜேகே, இங்கே பாருங்கப்பா எனக்கு ஜிமின் மட்டும் தான் வேணும், ஜிமின் இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது, நீங்கள் அப்படியே இவன்கிட்ட இருந்து எனக்கு பிரித்து கூட்டிகிட்டு போய் யாருக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் நான் செத்துருவேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த லெவலுக்கு தைரியம் வந்துருச்சுல. ஆமாம், இத்தனை நாளாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்தேன், இதுக்கு முன்னே அப்படி இருக்கணும்னு எனக்கு எந்தவித ஆசையும் கிடையாது. எப்போ பணத்துக்காக என்னையே ஹோம் அரெஸ்ட் பண்ணி என்னோட சம்மதமே இல்லாமல் கல்யாணத்துக்கே ரெடி பண்ணிங்களோ அதோடய உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் முடிச்சிருச்சுப்பா
அப்படியே இருந்துக்கோ. இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க. நம்மளுக்கு பணம், நம்மளுக்கு வந்து சொத்து வேணும், கம்பெனி வேணும்னு சொல்லிட்டு அந்த திசை பக்கம் வந்துடாத அப்படின்னு சொன்னேன். அப்பா செத்தாலும் வரமாட்டேன்ப்பா. எனக்கு என்னோட ஜமீன் மட்டும் போதும். உங்களோட பணம், சொத்து, பத்து எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு அது தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படி ஜெயிக்க போயிடுறாரு. இப்போ அப்படியே போய் நம்ம ஜெமீன் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்திருப்பார்லாம், அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. இப்போ அங்கேருந்து அப்படியே ஜேகே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொன்னானே, ஏய் அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறாரு. இப்போ அப்படியே சுகா உள்ளே வந்துட்டு, அப்படியே மச்சான் உனக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு இடத்துல வேலைக்குமே நான் ரெடி பண்ணியிருக்கேன்டா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொன்னேன். சரி மச்சான். அப்புறம் எங்கடா? அது நம்ம ஜிமினோட்டையும் ஒர்க் பண்ணுறாங்களா கஃபே, அங்கே தான்டா. அப்புறம் எனக்குமே ஒர்க் இல்லை, உனக்கு தெரியும்ல அம்மா உடம்பு சரியில்லைன்ட்டு. அதனால் நானும் அதே கஃபேல தான்டா ஒர்க் பண்ணுறேன். அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா தான்டா ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். சரிடா அப்புறம் அப்படின்னு சொன்னேன் மச்சான். அப்புறம் அது வந்து அப்படின்னு சொன்னானே, என்னாச்சுடா? நான்ட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்டா. என்னடா சொல்கிற? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஆமாம் மச்சான், அது என்னண்ணா அப்படின்னு சொன்னானே. என்னாச்சுடா? நம்ம ஜான் வந்து சுகாவை மிரட்டியிருப்பார்ல, என் பையனுக்கு மட்டும் நீ என் பையனுக்கு மட்டும் எதாவது ஹெல்ப் பண்ணியேன்னா நான் வந்து ஒன்றையும் உன் லவரையும் கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டியிருப்பார்ல. இப்போ அந்த விஷயத்த நம்ம ஜேகே கிட்ட நம்ம சுகா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். என் அப்பா இவ்வளோ கொடூரமானவர்றா, இப்போ தான் எனக்கு என் அப்பாவை பற்றி முழுசாக தெரியுது. நல்ல வேலை அங்கறத்தை இப்படி தப்பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவர் பெருமிச்சு விட்டுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டேன். சரி உனக்கு வந்து பிரச்சனை இல்லைல்லடா அப்படின்னு சொன்னேன். இல்லைடா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அதாவது என்ன யோசிக்கிறான்னா, அப்படி நம்ம சுகா வந்து அப்படியே ஃபோனில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்போம்ல, இப்போ அதை தான் யோசிக்கிறான். இப்போ அந்த ரூமில் விண்டோ இருக்குது, அந்த விண்டோ பக்கத்தில் வந்து நில்லு, நாங்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சுகாவும் ஜிமின்னு கூட வந்திருப்பாங்க. இப்போ ஜேகே தான் அந்த விண்டோ பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜேகே வந்து அப்படியே மேலே உள்ள ரூமில் இருக்கிறனால மேலேருந்து கீழே பார்த்தானா ரொம்ப ஆழமாக இருக்கிறோம், மேலேருந்து குதிக்கவும் முடியாது, அப்படியே அங்கேருந்து ஏதாவது பைப்பை பிடிச்சும் கீழே இறங்க முடியாது. அதனால தான் ஜேகே அப்படியே அந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருந்த மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ நம்ம சுகர் தான் நாங்கள் அந்த சைடு வந்து ஏணி போடுறோம், நீ அந்த வழியோடு இறங்கி வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சுகாவும் ஃபெலிக்ஸு அப்புறம் பீட்டர் 3 பேருமே அங்கே வந்து அப்படியே ஏணி போட்டிருப்பாங்க. ஏணி போட்டு நம்ம ஃபெலிக்ஸ் அப்படியே மேலே ஏறி நம்ம ஜேகேயோட கையை பிடிச்சி மெல்ல மெல்ல அப்படியே கீழே இறக்கி கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போ அப்படியே இதை தான் நம்ம சுகாவும் அப்படியே ஜேகேயும் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு மச்சான் நேற்றுக்கு நைட்டு அப்படின்னு சொன்னோன்னே, சரி பீட்டரும் ஃபெலிக்ஸும் எங்கடா? அவங்க எங்கேயாவது குடிச்சிட்டு மாட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நல்ல வேலை நேற்றுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கஷ்டமாக இருந்திருக்கும்ல. அது என்னமோ உள்ளதாண்டா, அவனுங்க இப்படின்னு சொன்ன உடனே அவனுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ண வரோண்டான்னு சொல்லிட்டு மொதல் அவனுங்க வந்தானுங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு இருக்கிறது சந்தோஷமான விஷயந்தான்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே ஜெயிக்க அப்படியே எமோஷ்னல் ஆகி அப்படியே அவர் கண்ணெல்லாம் அப்படி கலங்குது. பத்ர சரி மச்சான் நீ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னேன். இல்லைடா சின்ன வயசுலேருந்தே அந்த நரகத்துக்குள்ளே அடைஞ்சு கிடந்ததுக்கு இப்போ தாண்டா ஏதோ ஃப்ரீ பேர்ட் மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இதாண்டா எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு. என்னமோ ரொம்ப நாளாக ஒரு கூட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிட்டு அந்த கூட்டு ஓட்டி இப்போ தாண்டா வெளியே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப தேங்க்யூ சுகா அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எதுக்குடா தேங்க்யூலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் அடிச்சிருப்பான். இப்போ இப்படியே கொஞ்சம் டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமினுமே படிப்பு முடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம சுகா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமாடா, நம்மளுக்கு தான் அதாவது நம்மளோட பிஸ்னஸ் மைண்டை வச்சு நம்மளை ஏதாவது கொஞ்சம் பிஸ்னஸில் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்டிருப்பாரு. அண்ட் நம்ம ஜேகேக்குமே அதான் தோணியிருக்கோம். ஏன்னா இத்தனை நாளாக பிஸ்னஸ் பார்த்துட்டு திடீர்னு அந்த கஃபேல ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஜேகேக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் ஜேகே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது வந்து நம்ம ஜிமினுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தினமும் நைட்டு வந்திருந்து அழுவார் ஜிமின்னு. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே நம்ம பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் ஜேகேயும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும் போச்சில் நம்ம சுகாவுக்கு வந்து கால் வந்திருக்கும். அதாவது சார் அன்றைக்கி வந்து ஜேகே வந்து தப்பிக்க வச்சதில் நானும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு என்னையும் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, உங்களுக்கு எதாவது தெரியும்னா எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு வந்து நம்ம டயானா கால் பண்ணி சொல்லியிருப்பா. இப்போ அப்படியே இந்த விஷயத்தெல்லாம் ஜேகே கிட்ட சொன்னோன்னே, சரி மச்சான் நம்ம பிஸ்னஸில் அவளையும் ஒரு பார்ட்னராக பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொன்னோன்னே, சரி டயானா நீ இந்த அட்ரஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து புதுசாக
புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போய் அவளும் ஐடியாலாம் கொடுத்து அவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஸ் ஆட்ட அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், நானுமே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அண்ட் சுகாவுக்கும் டேய்க்கும் கல்யாணம் ஆயிருக்கும்ல. அண்ட் நம்ம டேயுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லி இப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாருப்பா, கொஞ்சம் பணம் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னேன்னா நம்ம டேயோட அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம டேயோட அப்பாவுக்கு வந்து கோவம்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம டேயோட விருப்பத்துக்கு வந்து அவங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டார். அண்ட் இப்படி நம்ம சுகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னோன்னா அவங்க அப்பாவே வந்து ரொம்ப சந்தோஷமாக கல்யாணமும் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க அப்பா தான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து நம்ம சுகாவுக்கும் டேய்க்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ அப்படியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பணத்தை வந்து அவர் வந்து நிறைய அவங்க அம்மாவோட நகையெல்லாம் ஈட வச்சு அப்படி கொஞ்சம் பணம்லாம் ரெடி பண்ணி எடுத்து நம்ம டேயோட அப்பாவும் கொஞ்சம் கொடுக்குறாரு. அண்ட் டயானா வீட்டிலேருந்து கொஞ்சம் கொண்டு வரா. இதெல்லாம் வச்சு அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 தடவை அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டே இருக்குது. ரொம்ப லாஸ் ஆகுது அவங்களுக்கு, அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜிமினும் ஜேகேயும் லைஃப் கூட அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அண்டு இப்போல்லாம் ஜேகே ரொம்ப டல்லாகிறான்னா அப்போல்லாம் நம்ம ஜிமின் வந்து ஆறுதல் சொல்லி அவர் ஏதாவது ஒன்று மோட்டிவேஷன் பண்ணி எடுத்து நம்ம ஜேகே கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜிமின். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அவங்க ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்குறாங்க. இதோடய அவன் வந்து ஜிமின் வந்து ப்ரெக்னெண்ட்டுமே ஆகுறான். அப்படியே அதாவது அவன் ப்ரெக்னென்ட் ஆகி இந்த விஷயத்தை எப்படியா நம்ம ஜேகே கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து வீட்டில் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறான். அந்த நேரம் அப்படியே நம்ம ஜேகே சைடு பார்த்தோன்னா ஜேகேக்கு வந்து அவன் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்திருப்பான். பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் வந்து அவனுக்கு சக்ஸஸ் ஆயிடுது. இப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவனோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படியே இப்போ சக்ஸஸ் ஆகுது. டயானா, அப்புறம் நம்ம சுகா, அப்புறம் நம்ம ஜேகே 3 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க, குதிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இப்போ இந்த சந்தோஷத்தை நம்ம ஜிமின்ட்டு சொல்லலாம், ஜிமின்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஜிமின்ட்டு சொல்லலான்னு பார்த்தா ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். இப்போ இந்த விஷயத்த சொல்லலான்னு போகும்போச்சுல இப்போ வந்து அவன் கையை வந்து அப்படி நீட்டுறான். இப்போ நீட்டோன்னே என்ன விஷயம், இதை பாருங்களேன், என்னடா இதை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே அந்த அவன் கையை பார்க்குறான். பார்த்தா அதில் ப்ரெக்னன்சி கிட்ட தான் இருக்குது. நிஜமாவா? நிஜமா? நிஜமாவா? நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி சொன்னோன்னே இப்போ ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து அப்போது அப்படியே ஜிமின் பார்த்துட்டு நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க? நான் வந்து சொன்னல ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னல, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து அப்படியே டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னேன், இந்த குட்டி தேவதை வந்த ரகசியம் என்னமோ என்னோடய ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம லைட்டாக நீல் டவுன் பண்ணி நம்ம ஜிமினோடைய வயிற்றுலையுமே அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்படியே உங்களோட டேஸ் எல்லாமே போயிட்டுருக்குது. இப்போது ஏதோ ஒரு 2 இயர்ஸ் அப்படி ஸ்கிப் பண்ணிடலாமா? இப்போ வந்து நம்ம ஜிமினுக்கும் ஜேகேக்கும் ஒரு வந்து குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் பேபி தான் பிறந்திருப்பான். அதே மாதிரி நம்ம சுகாவுக்கும் டேக்குமே ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோட பேர் வந்து மின்ஷி. அண்ட் நம்ம டயானாக்குமே கல்யாணம் ஆகிருக்கும். நம்ம டயானாவோட ஹஸ்பண்ட் வந்து ஃபெலிக்ஸ் தான். ஃபெலிக்ஸ் வந்து அப்படியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஜேகே வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்திருப்பார்ல, அப்போ கொஞ்சம் ஃபெலிக்ஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். அந்த நேரத்தில் லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி நம்ம டயானாவை பார்த்தோன்னே நம்ம ஃபெலிக்ஸுக்கு பிடிச்சிருக்கோம். அப்படியே அவங்களுமே இப்போ மேரேஜ் பண்ணி இப்போ அவங்களுமே கொஞ்சம் ஹாப்பியாகவே லைஃப் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஜேகேயோட பிஸ்னஸ் வந்து சியோல்லையே நம்பர் 1 கம்பெனியாக மாறிடுச்சு. இப்போ சியோலில் நம்பர் 2 கம்பெனியாக ஜான் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேகே வந்து அந்த கம்பெனியெல்லாம் ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஜான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செகண்ட் பிளேஸில் தான் இருந்திருக்கும். நம்ம ஜேகே வந்து ரன் பண்ணதுக்கப்புறம் தான் அது இப்போ நம்பர் 1 பிளேஸ்க்கு போயிருக்கும். இப்போ நம்ம ஜேகே அப்படியே கொஞ்சம் மேலே வர நம்ம ஜான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே கீழே போகுது. இப்போ அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு ஷட் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா நம்ம ஜேகே தான் அந்த சிஓலேயே நம்பர் 1 கம்பெனியோடைய சிஓவாக இருக்கிறான். அண்ட் பார்ட்னர்ஸ் வந்து நம்ம டயானாவும் சுகாவும் தான். இப்போ அவங்க வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்ததை பார்த்துட்டு என்ன இவன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு. இப்போ அப்படியே ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு அவன் வெளியே வர இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே திரும்பி பார்த்துட்டு யாருப்பா அது அப்படின்னு சொன்னானே. அது வந்து ஜேகே அப்பாவும் மன்னிச்சிருப்பா. எது மன்னிப்பா? நான் மன்னிப்பின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாப்பா? சத்தியமாக சொல்கிறேன், மன்னிக்கவே மாட்டேன். இப்போ ஒருவேளை நான் கீழே இருந்திருந்தேன்னா என்னை பார்த்து சிரிச்சுட்டு போயிருப்பீங்க. இப்போ உங்களோட மேலே இருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே வாண்டடாக வரீங்கல்ல, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கப்பா. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்,
செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே அங்கேருந்து போகிறான். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு, பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம், பிள்ளைலாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, வாங்குங்க நல்லா அடி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாவும் சொல்லிட்டு போகிறான். இதை ஜியான் பார்த்துட்டு, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே அழுறான். இப்போது நம்ம ஜிமின் கிட்ட தான் போய், ஜிமின் கிளம்பிட்டியா ஜிமின், டைம் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திக்கிட்டே கீழே வர்றாரு. இருங்க ஜேகே, கிளம்பிட்டு இருக்கிறேன்ல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, குழந்தைய ரெடி பண்ணியா, அதை கூட நீங்கள் ரெடி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். சரி கத்தாது என் சொல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, குக்கி மட்டும் வந்தான் அப்படின்னு சொன்னோன்னே அவனாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் பண்ணி அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். வந்துட்டான்டா சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி, என்னடா செல்லாம் டாடா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னேன்னா, அம்மாவுக்கு தலையில் பூச்சி இருந்துச்சுடா, அதான் எடுத்து விட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா, எங்கேயோ போகணுன்னு சொன்னீங்களா, போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி தூக்கிட்டு அப்படியே ஜெகே கீழே போகிறாரு. இப்போ ஜெமினி இதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கீழே போயிட்டேன். சரி ஜெகே போகலாமா அப்படின்னு சொன்னேன்னா, போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிளம்புறாங்க. இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னா, நம்ம ஜிமின் வந்து இந்த கல்யாணம் ஆன புதுசில் வந்து நம்ம ஜிமின் சொல்லியிருப்பாரு, நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு, அது சுற்றி கார்டன்ஸ், அப்புறம் நிறைய பூச்செடியெல்லாம் வளர்த்து அப்படியே நல்லா இருக்கும் ஜேகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பாரு. இப்போ அதே மாதிரி நம்ம ஜேகே வந்து ஒரு வீடு கட்டியிருப்பாரு. ஐ மீன் இடம் வாங்கி அது வீடு கட்டி, அந்த வீடு கட்டும் போச்சுலேருந்து சைடில் பூச்செடி அது இதெல்லாம் வச்சு, அதை வந்து பராமரிக்கிறதுக்குன்னு தோட்டக்காரங்களெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம ஜிமினுக்காக அவர் பண்ணியிருப்பாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, சேக்கி இது உண்மையிட்ட எனக்காக இது பண்ணிங்களா அப்படின்னு சொல்ல முடியல. கல்யாணம் ஆன புதுசில் என் புருஷன் எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என் புருஷன் ஆசையாக என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டான், பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். ஐயோ டாடா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே குக்கி கண்ணை மூடிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே குடுக்குன்னு ஓடிடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, பத்தியா நம்ம பையன் கூட நம்மளை பார்த்து கண்ணை மூடுறான் அப்படின்னு சொன்னோன்னே, பின்ன நீங்கள் பண்ணுற வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அடிக்கிறான். பார்த்துட்டு, ஜேகே நான் உண்மையை சொல்லணும், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், தினம் இருந்து அழுவேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை அழாமல் என்னை ரொம்ப ஹாப்பியாக என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க. ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இதோட இந்த இடத்துல ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர், ஐஸ்வர்யாவுக்கும் இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஐஸ்வர்யா. நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு விஷ் பண்ணிட்டு போங்க. ஓகேடா, அண்ட் பை ஆர்மீஸ், லவ் யூ.